ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோ எமது மனது எவ்வாறு எமது திருமண வாழ்க்கையில் அல்லது பாலியல் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை குறித்து மிகவும் விரிவாக ஆராய உள்ளது. எனவே நீங்கள் ஒரு சிறுவராக இருந்தால் அல்லது 18 வயதிற்கு குறைவானவராக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுவது நல்லது. முதலில் நாம் மனது என்றால் என்ன என்று ஆராய தேவையில்லை. எல்லா விடயங்களும் எமது மனதினால் தான் ஆளப்படுகின்றன. அவ்வாறு தான் எமது பாலியல் வாழ்க்கை என்பதும் எமது மனதின் செல்வாக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது எமது பாலியல் உறுப்புகளை விட எமது மனதுதான் அந்த பாலியல் உறுப்புகள் தூண்டப்படுவது மற்றும் எமது மனதுதான் எமது அந்த பாலியல் ஆசைகள் சரியாக நிறைவேற்றப்படுவது என்பவற்றில் செல்வாக்கு செலுத்துகின்றது. இது எந்த காரணங்களினால் செல்வாக்கு செலுத்தப்படலாம் அல்லது பாதிக்கப்படலாம் என்று முதலில் பார்ப்போம். முதலாவது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் எங்ஸைட்டி, டிப்ரெஷன் மற்றும் லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது தன்னை பற்றி தாழ்வாக நினைத்தல் மற்றும் கில்ட்டி ஃபீலிங் அண்ட் ஷேம், அதாவது தன்னை பற்றி வெட்கமாக உணர்தல் அல்லது தான் செய்வது தான் செய்யும் காரியம் ஏதோ ஒரு குற்றமாக உணர்தல். இந்த உணர்ச்சிகள் உங்களுள் இருந்தால், மறைந்து கொண்டு இருந்தால், நீங்கள் உங்கள் பாலியல் வாழ்க்கையில் அல்லது திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நபராக அமைய மாட்டீர்கள். எனவே இந்த விடயங்களை முதலில் பார்க்க வேண்டும். அந்த விடயங்களுக்கு நாம் முதலில் ட்ரீட் பண்ண வேண்டும். இரண்டாவது இமோஷனல் கனெக்ஷன் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு ஆண் பெண் உறவு என்பது இயற்கையாக எதற்காக தரப்பட்டது என்றால் சந்ததிகளை விருத்தி செய்வதற்காக ஆகும். ஆனால் அதில் உண்மையில் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உடலியல் ரீதியான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதில் தங்கியுள்ளது. எனவே இங்கு இருவரும் அதாவது இந்த தொடர்பில் ஈடுபடும் இருவரும், திருமணமான இருவரும் இமோஷனலாக கனெக்டாக இருக்க வேண்டும். ஒருவரது இமோஷனை இன்னொருவர் முதலில் புரிந்து கொண்டவராக இருக்க வேண்டும். இது இன்டிமெசி எனப்படும் ஒரு இமோஷனல் கனெக்ஷனை முதலில் உருவாக்கும். பிறகுதான் அது ஒரு பிசிக்கல் கனெக்ஷனாக அது கன்வெர்ட் பண்ணப்படும். அதாவது இங்கு ட்ரஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்ற ஒன்றும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது டிசையர் எனப்படும் ஆசை ஹோமோன்கள் எப்பொழுதுமே ஒருவரை ஒருவர் சரியாக கம்யூனிகேட் பண்ணும் போது, ஒருவரின் மீது ஒருவர் சரியான நம்பிக்கை இருக்கும் போதுதான் சுரக்கின்றன. எனவே இந்த ஹோமோன் இன்பேலன்ஸ் இருக்கும் போது சரியான அந்த பாலியல் பெர்ஃபார்மன்ஸ் முடியாமல் மனிதர்களுக்கு போகின்றது. அதனால்தான் இந்த இமோஷனல் கனெக்ஷன் என்ற ஒரு விடயம் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது. அடுத்தது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கண்டிஷனிங் என்று கூறுவார்கள். அதாவது சிறு வயதில் அல்லது ஒரு டீனேஜ் பருவத்தில் தனது பாலியல் தொடர்பாக ஏற்பட்ட அனுபவங்கள், புறக்கணிப்புகள் மற்றும் இந்த கல்ச்சரினால் புறக்கணிக்கப்படுதல் போன்ற விடயங்கள் ஆழ்மனதில் ஒருவருக்கு பதிந்திருந்தால் அவரது திருமண வாழ்வின் பின்னரான அந்த பெர்ஃபார்மன்ஸை அது பாதிக்கலாம். அது ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி. ஆகவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது லிபிடோ எனப்படும் அந்த ஆசை எழுவதை, அதாவது பாலியல் தூண்டுதல் எழுவதை பாதிக்கும். மேலும் இங்கு மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன் என்ற ஒன்றும் முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது எப்பொழுதும் இந்த பாடி தூண்டப்படுவது, இந்த உடல் உறுப்புகள் தூண்டப்படுவது மைண்டினால் அல்லது பிரெயினினால் கொடுக்கப்படும் அந்த ஓர்டர்களை பொறுத்து ஆகும். ஆகவே இந்த மைண்ட் சரியாக இல்லாவிட்டால் உங்கள் உடல் மட்டுமே எவ்வளவு சரியாக இருந்தாலும் பாலியல் ஆசை அல்லது ஃபங்க்ஷன் என்பது சரியாக நிறைவேற மாட்டாது. எனவே முதலில் மைண்டும் பாடியும் கனெக்ட் ஆக வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எப்பொழுதும் நாம் எமது மைண்டை ஏதோ ஒரு புது விடயத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க வேண்டும். அது மாதிரி தான் எமது உடலை எப்பொழுதும் நாம் எக்ஸசைஸ்கள் செய்வது மூலம் எப்பொழுதும் யங்காக வைத்திருக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களையும் நாம் தொடர்ந்து பின்பற்றி வந்தால் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் எமது பாலியல் வாழ்க்கையில் சிறந்த ஒரு செல்வாக்கினை செலுத்தும். இது மாதிரி தான் எப்பொழுதுமே ஓவர் திங்கிங் என்பது அல்லது எப்பொழுதுமே பாஸ்ட் அல்லது ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணி கொண்டிருப்பது என்பது இந்த நீங்கள் ப்ளஷரான அந்த உறவின் போதான அந்த ப்ளஷரான ஃபீலிங்கினை உங்களுக்கு ஏற்படுத்த முடியாமல் செய்யும். அதாவது நீங்கள் எப்பொழுதும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்க வேண்டும். உங்கள் அந்த உறவின் போது மைண்ட்ஃபுல்னஸ் என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. மைண்ட்ஃபுல்னஸ் என்பது இப்பொழுது இந்த விடயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன், இது எனது கண்ட்ரோலில் தான் இருக்கின்றது, இதனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று மைண்ட் எப்பொழுதும் உங்கள் பாடியில் அது செல்வாக்கு செலுத்துவதாக, உங்கள் பாடியின் மீது எப்பொழுதும் கவனம் செலுத்துவதாக இருக்க வேண்டும். இதற்குத்தான் மைண்ட்ஃபுல்னஸ் என்பார்கள். ஆகவே மனதினால் உங்கள் பாலியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தலாம். பயிற்சியின் மூலம் இதனை கட்டுப்படுத்தலாம். நாம் இந்த வீடியோவினை ஒரு மருத்துவ ரீதியான அல்லது செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படும் பாலியல் ரீதியான நோய்களில் இருந்து எவ்வாறு மீள்வது போன்ற குறிக்கோள்களில் உருவாக்கவில்லை. வெறுமனே இது ஒரு பிகினருக்கான
மைண்ட் எவ்வாறு உங்கள் பாலியல் நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்தலாம் என்ற மாதிரியான ஒரு வீடியோவாகத்தான் அமைத்துள்ளோம். என்ற போதிலும் இந்த வீடியோ நீங்கள் ஒரு அடல்ட் வியூவராக இருந்தால் உங்களுக்கு மிகவும் சிறந்த வீடியோவாக இருக்கும். இது மாதிரியான சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்.